டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முந்தின வீடியோவில் இந்த மாதிரி மந்த்லி சேலரி பில்லை ஒவ்வொரு கம்பெனிலையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த மந்த்லி சேலரி பில் ஆஃபீஸ் யூஸுக்கு மட்டும் பயன்படும். ஒவ்வொரு எம்ப்ளாயும் அவங்களோட அந்த மாத ஏர்னிங் டீட்டெயில்ஸ், டிடக்ஷன் டீட்டெயில்ஸ் மற்றும் கையில் கிடைக்கிற நெட் சேலரி டீட்டெயில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி மந்த்லி சேலரி ஸ்லிப் அல்லது மந்த்லி பே ஸ்லிப்பை ப்ரிப்பேர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்களோட சேலரி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அல்லது 2 நாள் முன்னாடி எம்ப்ளாயீஸுக்கு தருவாங்க. இதை பார்த்து ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் அவங்களோட டிடக்ஷன் டீட்டெயில்ஸ், ஏர்னிங் டீட்டெயில்ஸ், அவங்க கையில் கிடைக்க போகிற நெட் சேலரியை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இதில் ஸ்ரீனிவாஸுங்கிற எம்ப்ளாயோட சேலரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கு. நான் இப்போ இந்த எம்ப்ளாயி ஐடியை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற ட்ராப் டவுன் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி வேறு ஒரு எம்ப்ளாயோட ஐடியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணவுடனே இங்கே விஸ்வாங்கிற எம்ப்ளாயோட சேலரி டீட்டெயில்ஸ் தெரியுது. இந்த மாதிரி மந்த்லி சேலரி ஸ்லிப் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஷீட் 1 டெலீட் பண்ண போகிறேன். அதுக்கு ஷீட் 1 மேலே மவுஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் delete பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இந்த ஷீட்டு delete ஆயிடுச்சு. இப்போ ஒரு நியூ ஷீட்டை இன்சர்ட் பண்ண போகிறேன். அதுக்கு இது மேலே மவுஸை வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதில் ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஷீட் 1ன்னு ஒரு புதிய ஷீட்டு இன்சர்ட் ஆயிடுச்சு. இது ஷீட் 2, இது ஷீட் 1. அடுத்து இந்த வியூ டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒர்க் வியூ வந்து நார்மலில் இருக்குது. இதை பேஜ் லே அவுட்டுக்கு மாற்றணும். இப்போ நான் பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பேஜ் லே அவுட்டுங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி இதில் மார்ஜின்ஸ் உள்ளே போய் இந்த நேரோ மார்ஜினை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட்டு காலத்தோட அகலத்தை குறைக்கணும். நான் குறைச்சிட்டேன். அடுத்து 2வது காலத்தோட அகலத்தை கூட்டணும். அதே மாதிரி 3வது காலத்தோட அகலத்தையும் கூட்டணும். அடுத்து 4வது காலத்தோட அகலத்தையும் கூட்டணும். இப்போ வந்து 1, 2, 3, 4 இன்னும் கூட கொஞ்சம் கூட்டலாம். நமக்கு தேவையான அளவுக்கு இந்த அகலத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இந்த ரோவில் 4 செல்ஸ் இருக்குது. 2 சைட்லேயும் ஒரு சின்ன பார்டர் இருக்குது. இப்போ நான் இந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணுறேன். அதாவது ரோ நம்பர் 2ல் இந்த 4 செல்லையும் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் டேப் உள்ளே போய் இந்த அலைன்மெண்ட் குரூப்பில் மெர்ஜ் அண்ட் சென்டரை கிளிக் பண்ணுறேன். இந்த 4 செல்லும் மெர்ஜ் ஆகி ஒரு சிங்கிள் செல் ஆகிடும். இப்போ இதில் கம்பெனி பேரை என்ட்ரு பண்ணணும். நான் இப்போ கம்பெனி பேரை என்ட்ரு பண்ண போகிறேன். இப்போ இதோட சைஸை கூட்டணும். நான் இதோட சைஸை 22 ஆக்குறேன். அதே மாதிரி இதை போல்ட் ஆக்கிறேன். அடுத்து கீழே உள்ள இந்த 4 செல்ஸையும் செலக்ட் பண்ணி இதை மெர்ஜ் பண்ணுறேன். இப்போ இதில் அட்ரஸும் ஊர் பேரும் எழுதணும். நான் ஊர் பேர் மட்டும் டைப் பண்ணுறேன். இதோட சைஸை கூட்டுறேன். 14 ஆகிறேன். அடுத்து இதுக்கு கீழே உள்ள இந்த 4 செல்ஸையும் செலக்ட் பண்ணி இதையும் மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ் பண்ணிவிட்டு இதில் மந்த்லி சேலரி ஸ்லிப் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இதோட சைஸை கூட்டுறேன். 14 ஆக்குறேன். போல்ட் ஆக்கிட்டேன். இப்போ இதுக்கு கீழே ஒரு லைனை க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த பார்டர்ஸ் உள்ளே போய் பாட்டம் டபுள் பார்டரை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் டபுள் லைன் என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ரோவை விட்டுட்டு அதுக்கு கீழே உள்ள ரோவை செலக்ட் பண்ணுறேன். இதில் எம்ப்ளாயி ஐடின்னு டைப் பண்ணுறேன். இங்கே எம்ப்ளாயி நேம்
அடுத்து டெசிக்னேஷன், இங்கே மந்த் அண்ட் இயர், இந்த செல்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்டரில் ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ஃபாண்ட் சைஸை 14 ஆக்குறேன், போல்ட் ஆக்கிடுறேன். கீழே இந்த இடத்துல இயர்னிங்ஸ், இதில் டிடக்ஷன்ஸ், இப்போ 2 4 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் ஷிஃப்ட் பட்டனை அமைக்கிக்கிட்டு கீழே பார்த்து இருக்கிற ஆரோ பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 தடவை ப்ரெஸ் பண்ணேன். கீழே 7 ரோஸ் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த பார்டர்ஸை ஓப்பன் பண்ணி ஆல் பார்டர்ஸை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ஏர்னிங்ஸ் டிடக்ஷன்னு டைப் பண்ணதை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சைஸை கூட்டுறேன், போல்ட் ஆக்கிடுறேன். இப்போ இதில் ஏர்னிங்ஸ் எல்லாம் எழுதணும். அதுக்கு நான் ஷீட் நம்பர் 2 ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் அந்த காலத்துக்கு மேலே நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஏர்னிங்கில் ஃபஸ்ட்டு பேசிக் பே, அதுக்கப்புறம் டிஏ. நான் இங்கே பேசிக் பே டைப் பண்ணுறேன். அடுத்து டிஏக்கு அடுத்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், அப்புறம் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ். ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ஹெச்ஆர்ஏன்னு டைப் பண்ணுறேன். அப்புறம் சிட்டி காம்பன்சேட்டரி அலவன்ஸ் சிசிஏன்னு டைப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ், இப்போ இதோட வித்தை கொஞ்சம் கூட்டணும். அதுக்கு நான் வித்தை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ கரெக்டாக இருக்குது. இங்கே வந்து இந்த ஏர்னிங்ஸோட டோட்டல், அதுக்கு நான் டோட்டல்னு டைப் பண்ணுறேன். அதே மாதிரி டிடக்ஷன்ஸில் பிஎஃப், குரூப் இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் இருக்குது. பிஎஃப், குரூப் இன்சூரன்ஸ், இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸுக்கு அடுத்து லோன். இப்போ இதோட டோட்டலுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். அதாவது ஏர்னிங்ஸ் டோட்டலுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன், இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராக்கெட் க்ளோஸ்ட், என்டர். இப்போ இந்த செல்ஸில் உள்ள டோட்டல்லாம் இதில் என்ட்ரு ஆகும். அதே மாதிரி இதோட டோட்டல், இதை டோட்டல்னு டைப் பண்ணதுக்கு பதில் டோட்டல் ஏர்னிங்ஸ்னு டைப் பண்ணலாம். இங்கே டோட்டல் டிடக்ஷன்ஸ். இப்போ இதோட சைஸை கூட்டுறேன், 14 ஆக்குறேன். அடுத்து கீழே இங்கே வந்து நெட் சேலரி, இந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணி சைஸ், ஃபாண்ட் சைஸை 14 ஆக்குறேன், போல்ட் ஆக்குறேன். இப்போ இதுக்கு ஃபார்முலா என்ட்ரு பண்ணோம். டோட்டல் டிடக்ஷன்ஸுக்கு ஈக்குவல் டு சம் ப்ராக்கெட் ஓப்பன், இந்த செல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணுறேன், ப்ராக்கெட் க்ளோஸ்ட், என்டர். அடுத்து நெட் சேலரி கால்குலேட் பண்ண ஃபார்முலா என்ட்ரு பண்ண போகிறேன். அதுக்கு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ் மைனஸ் டோட்டல் டிடக்ஷன்ஸ், என்டர். ஃபார்முலா என்ட்ரு பண்ணியாச்சு. இந்த எம்ப்ளாயி ஐடி பக்கத்தில் இருக்கிற செல்லை செலக்ட் பண்ணி
ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு டேட்டா டேபை ஓப்பன் பண்ணி இதில் டேட்டா வேலிடேஷனுங்கிற இந்த கமாண்டை கிளிக் பண்ணி இதில் டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் செட்டிங்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எனி வேல்யூங்கிறத மாற்றி லிஸ்ட்டை செலக்ட் பண்ணணும். அடுத்து சோர்ஸ் உள்ள கிளிக் பண்ணிவிட்டு அந்த சோர்ஸு செலக்ட் பண்ணணும். இதில் சோர்ஸு எம்ப்ளாயி ஐடி, இந்த ஐடி நம்பர்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் A101 நான் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து A101 செலக்ட் பண்ணும்போது இங்கே ஆட்டோமேட்டிக்காக எம்ப்ளாயி நேம் தெரியணும். அதுக்கு இந்த செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே VLOOKUP ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணணும். ப்ராக்கெட் ஓப்பன். இதில் பார்த்தீங்கன்னா லுக்கப் வேல்யூ வந்து A101 இதை செலக்ட் பண்ணிவிட்டு கமாவை என்ட்ரு பண்ணேன். அடுத்து டேபிள் ஆரேயில் இந்த டேபிளில் உள்ள எல்லா டேட்டாவும் செலக்ட் பண்ணணும். எல்லா டேட்டாவும் நான் இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஃபார்முலா தெரியுது, அதில் கமாவை என்ட்ரு பண்ணணும். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு தேவை. இதில் எம்ப்ளாயி நேம், இதில் காலம் நம்பர் 2, அதாவது டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற காலத்தை மட்டும் கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4ன்னு இப்படி கவுண்ட் பண்ணக்கூடாது. டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற காலத்தை மட்டும் கவுண்ட் பண்ணோம். இப்போ 1 2 எம்ப்ளாயி நேம் காலம் நம்பர் 2. இப்போ 2வை என்ட்ரு பண்ணிவிட்டு கமா விடுக்கிறேன். அடுத்து ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச், ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச்னு காட்டுது. நமக்கு தேவை எக்ஸாக்ட் மேட்ச், அதனால் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். இந்த ஃபால்ஸ் இங்கே என்ட்ரு ஆகிடுது. ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் A101 அபின்னு நேம் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அபி. லாஸ்ட்டு நேம் விஸ்வா. இப்போ லாஸ்ட்டு 119 செலக்ட் பண்ணேன். இங்கே விஸ்வான்னு தெரியுது. பல தடவை இந்த VLOOKUP ஃபார்முலாவை என்டர் பண்ண வேண்டியது வரும். அதனால் நான் என்ன செய்கிறேன், இப்போ நம்ம என்டர் பண்ண VLOOKUP ஃபார்முலாவை செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு C பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இது காப்பி ஆகிடுது. இப்போ நான் டெசிக்னேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலா பாரில் ஒரு தடவை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ண ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு Vயை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 2ங்கிறதுக்கு பதில் இந்த டெசிக்னேஷன் வந்து காலம் நம்பர் 3, அதனால் இந்த 2ஐ டிலீட் பண்ணிவிட்டு 3ஐ என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். இப்போ அட்டெண்டன்னு கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து மந்த் அண்ட் இயர். இப்போ இந்த ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது 3 4 ஆக்குறேன். இதுவும் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து ஏர்னிங்ஸ் பேசிக் பே வந்து காலம் நம்பர் 5. இப்போ இங்கே ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த 2ஐ டெலீட் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் 5ஐ என்ட்ரு பண்ணுறேன். 1500. அடுத்து டிஏக்கு 6. இப்போ டிஏயை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ 2ஐ டெலீட் பண்ணிவிட்டு 6ஐ என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து ஹெச்ஆர்ஏ நம்பர் 7. இப்போ ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணிவிட்டு 2ஐ டெலீட் பண்ணிவிட்டு 7ஐ என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து சிசிஏ 8. ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த 2ஐ டெலீட் பண்ணிவிட்டு 8ஐ என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ், இது வந்து 9. 2ஐ டெலீட் பண்ணிவிட்டு 9ஐ என்ட்ரு பண்ணுறேன். இப்போ டோட்டல் டிடக்ஷன்ஸ் 19990ன்னு வருது. விஸ்வா லாஸ்ட் நேம்.
19,990 கரெக்டாக இருக்குது. அடுத்து டிடக்ஷன்ஸு பிஎஃப் நம்பர் 11. இப்போ ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணுறேன். இந்த 2 டெலீட் பண்ணிவிட்டு 11 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து குரூப் இன்சூரன்ஸ் 12. 2க்கு முன்னாடி ஒரு 1 என்ட்ரு பண்ணுறேன். 12 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து ஐடி 13. 13 என்ட்ரு பண்ணுறேன். அடுத்து லோன் வந்து 14. இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. நெட் சேலரி 15,380 கரெக்டாக இருக்குது. அடுத்து நான் எம்ப்ளாயி ஐடியா மாற்றுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 1 அதாவது 101 செலக்ட் பண்ணுறேன். அபி நெட் சேலரி 35,220 கரெக்டாக இருக்குது. இங்கே இந்த 2 செல்லையும் மெர்ஜ் பண்ணணும். அதாவது கொஞ்சம் ஒரு ரோவை விட்டுட்டு அடுத்த ரோவில் உள்ள 2 செல்லையும் செலக்ட் பண்ணி அதை மெர்ஜ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 செல்லையும் மெர்ஜ் பண்ணணும். இதில் எம்ப்ளாயீஸ் சிக்னேச்சர் டைப் பண்ணிட்டேன். இப்போ அண்டர்ஸ்கோரை இதில் விட்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு 0 பட்டனுக்கும் ஈக்குவல் டு பட்டனுக்கும் இடையில் இருக்கிற அண்டர்ஸ்கோர் பட்டனை விட்டு அமைக்கி பிடிக்கிறேன். இங்கே மேனேஜர் சிக்னேச்சர்னு டைப் பண்ணிட்டேன். இதுலேயும் பக்கத்தில் அண்டர்ஸ்கோரை டைப் பண்ணணும். அதுக்கு ஷிஃப்ட் பட்டன் அமைக்கி பிடிச்சிக்கிட்டு அண்டர்ஸ்கோரை விட்டு அமுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அந்த கலரை வந்து தீம் கலர்ஸை ஒயிட் ஆகுறேன். ஒயிட் ஆகினதும் அந்த கிரிட் லைன்ஸ் எல்லாம் மறைஞ்சிருச்சு. அடுத்து இதை பிரிண்ட் ஏரியா செட் பண்ணணும். இப்போ பேஜ் லேஅவுட்டை ஓப்பன் பண்ணி அதில் பிரிண்ட் ஏரியா உள்ளே போய் செட் பிரிண்ட் ஏரியாவை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணால் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு P பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு பிரிண்ட் அவுட்டு கிடைக்கும். ரொம்ப கரெக்டாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் ஒரு மந்த்லி சேலரி ஸ்லிப் அல்லது மந்த்லி பே ஸ்லிப்பை க்ரியேட் பண்ணணும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.